இயேசு சொன்னாரு, திருச்சபையை நான் கட்டியிருக்கிறேன், இந்த திருச்சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளா. சாத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான்? எந்த சபை தான் யோக்கியமான சபை? ஒரு நல்ல சபையை காட்டிட்டு பார்ப்போம். எந்த சபையில சண்டை இல்ல, எந்த சபையில பிரிவினை இல்ல, தேர்தல்கள், ஊழல்கள், பணப்பதுக்கல்கள், அந்த தேவ செய்தி இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய பிரசங்கங்கள், இன்னும் சபைக்குள்ளாக காணப்படக்கூடிய மாய்மாலங்கள் அப்படின்னு சொல்லி சபையில இருக்கக்கூடிய செத்த நிலைகளை காமிச்சுக்கிட்டே இருப்பான். நான் சொல்லுகிறது உள்ளூர் சபை. உள்ளூர் சபையுடைய நிலை இதுவாக இருக்குமானால் இருக்கட்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நிறைய பேர் சொல்லுங்க, சபைன்னு கேட்டாலே அது சங்கடமாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க. உண்மை நிலை அதுதான், சங்கடமா தான் இருக்கு. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இயேசு சபையை நேசிக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்கும் போது கவனியுங்கள். 3:16. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியா. யார்ல இருக்காங்க? லவோதிக்கா சபையில எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அனலும் கிடையாது, குளிரும் கிடையாது. எப்படி இருக்கிறாங்க? அங்க கேட்டு அங்க சாஞ்சிடுவோம், இங்க கேட்ட இங்க சாஞ்சிடுவோம். நீ அனலும் கிடையாது, குளிரும் இல்லாதபடினால் வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவோம். ஆடையா அப்படி தெரியுமா சொன்னாரு? மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ இப்படி இருக்கிறது சரியில்லை, உன் நிலை இந்த நிலையில இருக்கு, நீ இப்படி நீ தொடராத, இப்படி நீ வாழாத, இதை நீ சரி செய்ய, அப்படி மனம் திரும்புவதற்கு அவர் அழைப்பு கொடுக்கிறார். மனம் திரும்ப ஏன் அழைப்பு? 19:20 வாசிக்கலாம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, நான் நேசிக்கிற எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். சபை என்பது உள்ளூர் சபைகள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய சபைகள் கரை திரை பிழை இல்லாத சபைன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் தேவன் கரை திரை பிழை இல்லாத ஒரு சபையாக என்ன தெரியுமா செய்வாரு? மாற்றுகிறவராக காணப்படுகிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. சபை தான் கடைசியில் ஜெயிக்க போகுது. யாரோ ஒரு தனியாள வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஆண்டவர் வரல. சபை எல்லாம் சரியில்லைன்னு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பாங்க சில பேர். யாருக்கிட்டையும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஐக்கியம் வைத்துக் கொள்ள மாட்டோம். பிரச்சனைகள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆதி சபையில பிரச்சனை இருந்துச்சு. இவைகளோடு முட்டி மோதி அவர்கள் மத்தியிலும் தெய்வீக பண்பையும் தெய்வீக சுவாபங்களையும் வெளிப்படுத்தி கர்த்தருடைய அன்பையும் அவருடைய தயவையும் அவருடைய வல்லமையும் தேவ ஜனங்கள் பரிசுத்தவான்கள் மத்தியிலே நாம் சாட்சியாக இருந்து வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் திருச்சபை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால சபையை குறித்தும் சாத்தான் சொல்லுவாங்க, எந்த சபையும் நல்ல சபை கிடையாது அப்படி. அவைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? செவி கொடு. நம்மளை வைத்திருக்கிற இடத்திலே கர்த்தருக்கு பிரியமாக உண்மையாக நாம் கேட்கிற சத்தியங்களை கவனித்து, குறைவுகள் எல்லா சபைகளும், எல்லா உள்ளூர் சபைகளிலும் குறைவுகள், நம்ம கிட்டே குறைவுகள் இருக்கிறது. அதை சரி செய்யணும். ஒரு ஆளை நினைச்ச முடியும். எல்லாருமா சேர்ந்து வசனத்திற்குள்ளாக நாம் வருகிற நேரத்தில் அவைகளை நாம் சரி செய்யணும்.